குடியிருந்த கூட்ட கலைக்க குருவிக்கு கூட மனசு வராது. பசுஞ்சோலையை உருவாக்கி அதுல ஒரு கனவு வீட்டை கட்டி அதை இடிக்கிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அது சரி, ஏன் இந்த வீட்டை இடிக்க போறாங்க? அதுக்கு பிராயச்சித்தமா என்ன கொடுத்தாங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சோலையை உருவாக்குனாங்கல்ல, அதை ஒரு சின்ன விசிட் பண்ணிட்டு அந்த வீட்டையும் உள்ள போய் இப்போ அது என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு அழகான வீடு, அதை சுற்றி தோட்டம், அதையும் சுற்றி வயல் வாழ்வு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். அதோட போன வாரம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வார கேள்வியும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடிக்க போகிற இந்த அழகான தோட்டத்து வீடையும் தோட்டத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வணக்கம் மக்களே. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு பச்சை கலர் வீடு தெரியுதுல்ல, அந்த வீட்டை தான் மக்களே இப்போ இடிக்க போகிறாங்க. 120 அடி அந்த பைபாஸ் ரோடு வருதுங்கிறதுக்காக இந்த வீடை இடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடை போய் நம்மளும் பார்த்துருவோமே அப்படின்ட்டு தான் இங்கே வந்தேன். இந்த மண்ணை போட்டு சீராக்கி வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் கூட வயலாக தான் முதல்ல இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்கட்டுங்க. அவங்க நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் ஒன்றையும் பார்த்தப்போ எனக்கு உண்மையிலேயே இந்த வீட்டையா இடிக்க போகிறாங்க, இந்த மரங்களையா பிடுங்க போகிறாங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி போன வர கேள்வியோட விடையை பார்த்துடலாம். ரொம்ப சரியா வெள்ளை கரிசலாங்கண்ணி பூன்னு சொன்னவங்க 6 பேர். விஜின் ரூத், தமிழ்ச்செல்வி கருணா, வாணி, உஷாராணி, அப்புறம் வின்ஆர்ட் சேனல்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராஜி, விஜின், மிதுன் பிரபாகர். மிகச்சரியாக பதிலளித்த எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். நான் வீட்டை தாங்க பார்க்க வந்தேன். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகவே முடியலை. ஏன்னா சுற்றியும் அவ்வளோ மரம் பசுமையாக இருக்குது. ஒரு துளி கூட வெயிலே படாத அளவுக்கு படர்ந்து நிற்கிற இது ஒரு சப்போட்டா மரம். நல்ல காய் கிடக்குது அங்கே இங்கேயா. இது உருண்டை சப்போட்டா கிடையாது, கொஞ்சம் கூர்மையாக இருக்கும்ல, அந்த வகை சப்போட்டா. ரொம்பவே பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது நல்ல விளைஞ்ச காய் தான். அதனால் நானே இதை பறிச்சுட்டேன். நிறைய பிஞ்சும் பூவுமா இருக்குது. ஏதாவது கீழே கிடக்குமா அப்படின்னு நான் சுற்றி பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னை இந்த மரம் ஏமாற்றவே இல்லை. கீழே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பழுத்த பழம் கிடந்துச்சு, கழுவ கூட இல்லை. அப்படியே நான் 2ஆக பிச்சுட்டு உள்ளே இருக்கிறத தொலிப்படாதவாறு சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட். நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த வகை சப்போட்டா பழத்தை நான் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே. சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப ருசியாக இருந்ததுனால என்னால் திரும்பவும் தேடாமல் இருக்க முடியல. வேறு ஏதாவது கிடக்கான்னு தேடி பார்த்து 1-2 பழத்தை பறித்தேன். இந்த சப்போட்டா மரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய தேக்கு மரம் நட்டிருக்காங்க. அதோட லெமன் மரம் நிற்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தேக்கு மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மரத்தெல்லாம் அவங்க கூட வெட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுது. எவ்வளோ காலம் ஆச்சுன்னு தெரியல. இந்த தேக்கு மரத்தெல்லாம் வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே பாருங்கள் வயல், இந்த பக்கத்தில் இருக்கிறது நெல்லி, சீமை நெல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மரம். இங்கேயும் ஒரு லெமன் மரம் இருக்குது. எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கேயும் லைனாக தேக்கு மரமும், அதுக்கப்புறம் அங்கேயும் லெமன் செடியும் நட்டிருக்காங்க. எல்லாமே மழை இல்லாததுனால தண்ணியும் இல்லைல்ல, அப்படியே இலை இருக்குது இந்த வெயில் காலத்தில். அதில் இது என்ன தெரியுதா? இதுதான் வாட்டர் ஆப்பிள், ஜாம்பக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆப்பிள் தான். நிறைய பூவாக இருக்குங்க. இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது, அழகாக இருக்குது. எனக்கு இதை பார்த்த உடனே நான் எஸ்டேட் லைஃப்பில் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அங்கே நிறைய கொத்து கொத்தாக ஜாம்பக்காய் காய்க்கும். இது கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்க ஜாம்பக்காய் நிறைய இருக்குது. நானும் அங்கே எங்கேயா சுற்றி தேடி பார்த்தேன், ஏதாவது ஒரு காயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொத்து கொத்தா பூவும் பிஞ்சியுமா இருக்குது. சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண மனசே வரல. கொஞ்ச நேரம் சுற்றி தேடினதுக்கு பதிலா ஒரே ஒரு சின்ன சாம்பக்காய் கிடச்சிது. இந்த ஒரு காட்சியை பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாலை நேரத்து வெயிலுக்கும் அந்த காட்சிக்கும் அழகாக இருக்குல்ல. இந்த தென்னை மரத்தெல்லாம் பார்த்தப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு உண்மையிலேயே ஒரு தனி மனசு வேணுங்க. கடவுள் அந்த மனசை இவங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு லெமன் தான். இங்கே வாங்கலேன், இந்த சருகோடு நடந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா மக்களை இவங்க ரொம்ப ரசனையான மக்கள் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது நாவல் மரம். அதாவது வீட்டு தோட்டத்திலேயே நாவல் மரம் வளர்க்குறாங்கன்னா உண்மையிலே இவங்க ரசனையே. இவ்வளோ மரம் நிற்கிற இடத்துல இந்த மரம் இல்லாட்டா எப்படி? இங்கே பாருங்கள், கொய்யா மரம், ஒரு கொப்பு வேற கீழே தொங்கிட்டு இருக்கு, அதில் காய் இருக்கிறது மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே சின்ன பிள்ளைல ஸ்கூலில் கொய்யா கொம்பால் அடி வாங்கின ஞாபகம் தான் வருது. இதில் பாருங்கள், சின்ன சின்னதாக காய் கிடக்குது. ஒருவேளை தண்ணி இருந்தால் நல்லா காய்ச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் நிறைய மரங்கள் இருக்குது. இது நிழலுக்காக வளர்த்துருப்பாங்க. அடுத்து இந்த ஓரமாக லைனாக மருதாணி மரத்தை நட்டு விட்டுருக்காங்க. அந்த பக்கமாக தேக்கு மரத்தை நட்டு விட்டுருந்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே மருதாணி மரத்தை நட்டு விட்டுருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா அடுத்து இங்கேயும் ஒரு தென்னை மரம் நிற்கிது. வீட்டுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே இன்றைக்கான ஒரு கேள்வி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இந்த தென்னை மரத்தை பாருங்கள், எவ்வளோ பசுமையாக நிற்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரம்மில் நல்ல முல்லை செடி,
தழைஞ்சி வந்திருக்குது. வெட்டி விட்டுருந்தா நல்லா பூ வந்திருக்கும் இந்த கோடை காலத்தில். இதுவும் ஒரு தேக்கு மரம் தான். இதை பாருங்க, நல்லா அடுக்கு செம்பருத்தி மெஜந்தா கலரில் அட்டகாசமாக இருக்குது. அது தன்னோட வேலையை செய்ய தவறவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து வந்து ஒரு ஈர்க்கல் முல்லை கொடியை நல்லா நட்டு விட்டுருக்காங்க. இது ஏன் மங்கின கலராக தெரியும்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பைபாஸ் ரோடு போட மணல் தட்டிருக்காங்க இல்லையா, அதனால எல்லாமே இந்த இலை பூக்கள் எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. சங்கு சுட்டாலும் வெண்மை தருங்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் அதோட பூ கூட வெண்மை நிறம் மாறவே இல்லை, மனமும் அப்படியே இருக்குங்க. இந்த மரத்தடியை பார்த்தா அது என்ன மரம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அட ஆமாங்க, நம்ம மாமரம் தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, நல்லா காய்ச்சிருக்கும் ஒரு காலத்தில். இங்கேயும் நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த பக்கம் பாருங்க, இதுவும் ஒரு மாமரம் தான். அதுவுமே நல்லா பெருசாக இருக்குது. அங்கே ஒரு தென்னை மரம் நிற்கிது, அங்கே ஒரு நாவல் மரம் நிற்கிது. நாங்கள்லாம் போகலை, கீழே எப்படி என்ன கிடக்குன்னு தெரியல எனக்கு. வாசல்லே பாருங்க, இங்கே ஒரு ஈர்க்கல் முல்லை கொடி நல்லா படர்ந்து கிடக்குது. அதுக்கு மேலே பாருங்க, ட்ரம் அறுத்து அதில் வந்து என்னதுன்னு தெரியுமா, கத்தாழையும் கற்பூரவல்லியும் நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு வகையான முல்லை செடி தான். இந்த வெயிலுக்கு கூட நல்லா தழைஞ்சு நிற்கிது. அப்படியே உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்க்குறப்போ சுற்றி பற்றி யாருமே இல்லை. ஓன்னு காற்று மட்டும் தான் அடிச்சுட்டே இருக்குது. சாயங்கால வேலையா, அதனால் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சீக்கிரமாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே எவ்வளோ இடம் விட்டு காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்காங்கல்ல. வந்து பார்த்தோன்னா வீட்டோட நிலக்கால், அப்புறம் வந்து கதவு ஜன்னல் எல்லாமே அவங்களே பிடுங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே வந்தால அதில் பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க போல், அதை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பழைய சின்ன கேட் இருக்குது, அது அப்படியே விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தப்போ எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் கூட அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா சுற்றி பற்றி எல்லா இடமா இருக்கா, ஏதாவது பூச்சி போட்டு இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் கவனமாக தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இது மாடிப்படி வந்த உடனே இருக்குது. அந்த சைடு டாய்லெட்டு அதெல்லாம் கட்டியிருப்பாங்க போல் இருக்குது. இங்கேருந்து அவங்க போகும்போது எல்லா கதவெல்லாம் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க. எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல, ஆனால் அவங்க நினைவுகளை கண்டிப்பாக இங்கே தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஜன்னல். இது வந்து இந்த பக்கமாக வெளியே வர்றதுக்கு இங்கேயும் ஒரு வெளிவாசல் கதவு வச்சுருக்காங்க. உள்ள அப்படியே பெட்ரூமுக்கு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் இருக்குது. கிச்சனும் நல்லா இடம் விட்டு அழகாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், கிச்சனில் நல்ல ஜன்னல் காத்தோட்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இடங்களையோ வீடுகளையோ அரசு வந்து அவங்க உடைமையாக்கிட்டு அதில் வேறு பைபாஸ் ரோடு அல்லது வேறு அரசு கட்டிடங்களை கட்டுறாங்கன்னா இந்த இடத்துக்கு எவ்வளோ விலை போகுமோ அதுமான 3 மடங்கு விலையை கிரயமாக நமக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு போனால் கூட கண்டிப்பாக மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும்ல. இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது இது தாங்க. இந்த பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து வெளியே அப்படி சும்மா பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து மாலை நேர சூரியன் இதில் வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியலை. இந்த இடத்தெல்லாம் உழுது நிலத்தை பயிரிட்டு இருந்தாங்கன்னா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே இந்த சைடு ஜன்னலுக்கு வாங்க, ஒரே பெட்ரூமில் 2 ஜன்னலை வச்சுருக்காங்க. இப்போ ரோடு போட்டதுனால இங்கேருந்து வயல் பயிரிடலைன்னு சொன்னாங்க. அந்த ரோடு போட்டிருக்க இடமும் வயலாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சோலையும் வீடும் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே அடுத்த பெட்ரூமுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை ரூம் மாதிரி இந்த சைடு இருக்குது. சும்மா அதில் ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது. அடுத்த ரூமுக்கு அப்படியே வந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஜன்னல் அழகாக இருக்குது. இவ்வளோ ரசனையோட வீடும் தோட்டமும் வச்சவங்க கண்டிப்பாக இதை விட அதிகமாக இன்னொரு இடத்துல அவங்க உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நின்றுட்டே சின்னதாக ஒரு பின்வாசல் வச்சுருக்காங்க. அங்கே இறங்கி போனோன்னா அப்படி நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது நிறைய தென்னை மரத்தை நட்டு விட்டுருக்காங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே ஓடி வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே தான் நுழைஞ்சேன். ஆனால் பாருங்கள், அதை தொட்டு இதை தொட்டு இங்கே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு நிற்கிறேன். கிச்சனோட ஜன்னலுக்கு நேராக ஒரு பெரிய எலுமிச்சை மரம் நிற்கிது. அதுலங்க பாருங்கள், ஒரு குருவி கூடு அழகாக தொங்கிட்டு இருக்குது. நம்ம இந்த உலகத்துக்கு என்ன வெறும் கையோடு தான் வந்தோம். நம்ம போகும்போதும் வெறும் கையோடு தான் போக போகிறோம். அதனால் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது. எதை நினச்சி கவலையும் படக்கூடாது. ஒன்று இழந்தால் கண்டிப்பாக கடவுள் நமக்கு பெருசாக அதை விட பெருசாக தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கடமையை செய்துகிட்டே இருக்கணும். முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாது. ஆரம்பத்தில் எல்லாமே கசப்பாக தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்கொள்ளும் போது அதுவே நமக்கு பழக்கமாயிடும். அதோட ஆழ்ந்து சிந்திக்கிற திறனையும் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அனுபவத்தையும் கண்டிப்பாக நமக்கு தரும். இன்றைக்கான கேள்வி இதுதான். இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன்ல, இந்த அழகு செடி என்ன அப்படிங்கிறதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்க ஒரு பூ மாதிரி இலைகளை அமைப்பே தரும். இந்த செடியோட தமிழ் பேர் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னு கூட சொல்லுங்கள். இந்த செடி வளர்கிறதுக்கு அதிகம் தண்ணி தேவையே இல்லை. ஓகே மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. குடியிருந்த கூட்டக்கலைக்க குருவிக்கு கூட மனம் வராமல் விட்டுட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மர வேரிலும் இவங்களோட வேர்வை கண்டிப்பாக இருக்கும்.
ஓகே மக்களே, இன்னொரு பதிவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.